அல்லாஹ் சொல்லுவான், நன்மை குறைஞ்சு போச்சா, ஒரு நன்மை வேணுமே, ஒரு நன்மை இருந்தா தான் சொர்க்கவாதி. தேடுறான் கியாமத்து நாள் நன்மை கொடுக்கிற நாள் அது. மனைவிட்ட போவான், பிள்ளைகிட்ட போவான், உம்மட்ட போவான், வாப்பட்ட போவான், போய் பார்த்தா நன்மை கிடைக்காது. அது நன்மை கொடுக்கிற நாடுகளே. ஹமீமுன் ஹமீமா அல்லாஹ் சொல்றான், ஜிகிரி தோஸ்த் இருக்கிறாரு, உயிர் நண்பன், அவன் கூட வேலைக்கு ஆக மாட்டான். உலகத்துல நிறைய பேர் பாவம் செய்யறது நண்பனுக்காவே ட்ரிப் போறேன், நண்பனுக்காக என்னமோ செய்யற, அந்த நண்பன் கியாமத்துல வேலைக்கு ஆக மாட்டான். மனைவி ஓடுவா, பிள்ளைகள் ஓடும். அப்ப ரொம்ப கவலையோட போவான். ஒருத்தன் கேட்பானா, அடி எங்கப்பா போற? இல்லப்பா, நன்மை தீமை நிறுக்கப்பட்டுச்சு, ஒரு நன்மை போதாது, ஒரு நன்மை தான் சொர்க்கவாதி ஆயிருவேன். அப்படியா? அப்ப எந்த ஒரு நண்பருக்கு நீ எடுத்துக்கொண்டுவான். அவனுக்கு ஆச்சரியம். உடனே அந்த நன்மை எடுத்துக்கொண்டு ஓடோடி வருவான். யா அல்லாஹ், என் விஷயம் ஆயிருச்சு, என் விஷயம் நடந்துருச்சு, நான் சொர்க்கவாதி ஆயிரணும், ஒரு நன்மை கிடைச்சிருச்சு. எல்லாம் அறிந்து அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சா? ஆமா யா அல்லாஹ். இந்த உலகத்துல உனக்கு ஒருத்தன் நன்மை தந்தானா, அவனை கூட்டிடுவான். அவன் வருவான், வந்து அல்லாஹ் கேட்பான், நீ நன்மை கொடுத்தியாப்பா? ஆமா யா அல்லாஹ், ஒரு நன்மையை கொடுத்தேன். ஏப்பா நன்மை கொடுத்த? இது நன்மை கொடுக்க இடமா இது? அந்த அடியான் சொல்றான், யா அல்லாஹ், என்னைய நீ நரகத்துக்கு முடிவாகிட்ட, ஆனா என்கிட்ட ஒரு நன்மை இருக்கு, அந்த நன்மை எடுத்துக்கிட்டும் நரகத்துக்கு தான் போறேன், அந்த நன்மை இல்லாமையும் நரகத்துக்கு தான் போறேன். அப்ப அந்த நன்மையை எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு போறதை விட அந்த நன்மை இவனுக்கு கொடுத்து இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி நான் நரகத்துக்கு போறேன். அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், இந்த கியாமத்துல என்னை விட நீ கொடைவலாக போறியா? என்னை விட கஃபாராக போறியா? நீ என்னை விட பெரிய ஆளாக போறியா? நீ அந்த நன்மையை கொடுத்ததால உன்னையும் மன்னிக்கிறேன், எடுத்ததால உன்னையும் மன்னிக்கிறேன், ரெண்டு பேரும் சொர்க்கம் போடுவான். சுபஹானல்லாஹ்.